வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துருவோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே 4வது இடத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் யூனிகார்ன் அப்படின்ற மாரி பேர் பெற்ற ஒரு நிறுவனம். $1 பில்லியன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெற்ற நிறுவனம். ஆப்பிள் ஐஃபோனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருந்த ஒரு நிறுவனம். சைனா ஆப்பிள் அப்படின்ற அழைக்கப்படும் ஒரு நிறுவனமாகவும் இது இருக்குது. இவ்வளோ சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Xiaomi இந்த நிறுவனத்தை பற்றி தான் இந்த நிறுவனத்தை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். எப்படி அவங்க சக்ஸஸ் ஆனாங்க, இவ்வளோ பெரிய நிறுவனம் வளர்ந்ததுக்கு அவங்க எப்படி ஒரு அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xiaomiயில் மொத்தம் 8 பேர் இருந்தாலும் அதில் முதன்மையானவர் லீ ஜூன். அவர் தான் இதில் முக்கியமான ஃபவுண்டர் சொல்லலாம். டிசம்பர் 16, 1960ஆம் ஆண்டு இவர் சைனாவில் தான் பிறக்கிறாரு. எங்கே இவர் படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊகான், கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த சிட்டியில் தான், ஊகான் சிட்டியில் தான் இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸ்கூலில். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் 8வது வயசில் ஒரு புக்கு படிக்கிறார். என்ன புக்கு படிக்கிறாருன்னா, ஃபயர் இன் த வேல்யூ த மேக் ஆஃப் த பர்சனல் கம்ப்யூட்டர். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் பற்றி, ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி அந்த புக்கில் படிக்கிறாரு. இது படிக்கும் போது அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவருக்கு இது படிக்கும் போது பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு படித்தோடனே நம்மளும் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆளாகணும் அப்படின்றது அது சின்ன வயசுலேருந்து கனவு காண ஆரம்பிக்கிறாரு. இதேமாரி அவர் ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்குற மாரி நம்ம ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணும்னா நம்ம ப்ராடக்ட்டும் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஏமை அவர் செட் பண்ணுறாரு சின்ன வயசில். இதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும், அவர் வாழ்க்கையில் ஒரு பேஸ்மெண்ட், அதாவது ஒரு விதை போட்டு செடி வளர்ப்பாங்க, அதில் விதை இப்போ தான் போட்டதாகவும் அவர் சொல்கிறார் அவர் வாழ்க்கையில். இப்போ அவரோட இலக்கை செட் பண்ணியாச்சு. இப்போ இலக்குக்காக நம்ம டெய்லியும் போராடணும். ஓகேங்களா, இலக்கை செட் பண்ண வேண்டிய போதாது, அதுக்காக நம்ம போராடணும். அதே தான் இவரும் செய்கிறாரு. பிஏ கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு குரூப் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஊகான் சிட்டியில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. பட்ட படிப்பு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா 1992 கிங்ஸ் ஆஃப் 1992ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஆஃப் அவர் பட்ட படிப்பு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் இது பண்ணுறது, நிறைய ப்ராடக்ட் கோடிங் போடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கம்பெனியில் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கம்பெனியில் இருக்குது. இந்த கம்பெனியில் அவர் முதல்ல வேலைக்கு செய்கிறாரு. அந்த இடத்துல வேலையும் பார்க்குறாரு கொஞ்ச காலம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் சேருவாங்க. சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓனராகவே மாறிடுவாங்க அப்படின்றத காட்டுவாங்க. இது நிஜத்தில் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இது நிஜத்தில் சாத்தியம்தான். கடினம் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும், கடின உழைப்பு இருந்தால் போதும். இது நீங்கள் நிறைவேற்றலாம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கணும். அந்த கனவுக்காக ஒரு எமோஷனை நீங்கள் ஆட் பண்ணணும். எமோஷன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்காக உழைக்கலை, டெய்லியும் அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடலைன்னா அந்த விஷயம் நிறைவேறாது. இவரும் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போகிறாரு. அவர் கண்ட கனவு, சின்ன வயசில் கண்ட கனவை நிறைவேற்றணும், நிறைய ஹார்ட் ஒர்க் போகிறாரு. அப்போ போட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சிஓவாகவே மாறுறாரு. நிறைய கோடிங்கும் கற்றுக்கிறாரு. சிஓஓ ஆனது மூலமாக ஒரு கம்பெனியை எப்படி திறமையாக அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அவர் கற்றுக்கிறாரு. இப்படி கிங்ஸ் ஆஃப் கம்பெனி அதோட பொருளாதாரம், அதோட விலைகள் அப்படின்ற மாதிரி நிறைய அதோட இது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. கம்பெனி ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன அந்த கம்பெனியில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிஓஓ மாறிட்டார்ல, அப்போ எந்த பிஸ்னஸ் இப்போ ஹை லெவலில் போகுது, எதிர்காலத்தில் எந்த பிஸ்னஸ் ஹை லெவலில் போகும், எதில் நம்ம இறங்கினா நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதெல்லாம் அவர் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாரிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்படி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு Zoya.com அப்படின்ற ஒரு .com அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் விற்கிற ஒரு சந்தைனே வச்சுக்கலாம். அதாவது சந்தைனா செல்லில் இப்போ நான் அமேசான் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி யூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி சொல்லலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையுது இந்த கம்பெனி. இந்த மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்து Amazon.com இருக்குது பார்த்தீங்களா, அமேசான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, பொருள் வாங்குற அமேசான். அது பார்த்தீங்கன்னா 2004 பார்த்தீங்கன்னா $75, அதாவது பார்த்தீங்கன்னா $75 மில்லியன், கிட்டத்தட்ட $500 கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா Amazon.com அவங்க இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க அவங்க வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இவர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த 70 கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி 70 கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவருக்கு லாபம் தருது, நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவருக்கு நஷ்டத்தை தருது. இருந்தாலும் அதிலேருந்து ஒரு
வாழ்க்கை பாடத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்படி ஆகும், இந்த கம்பெனியில் இப்படி நடக்குது அப்படின்றது வந்து அவர் தெரிஞ்சு ஆரம்பிக்கிறார். அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிறாரு, தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிறாரு. அப்படி ஜெயிச்சிச்சுன்னா அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு தொடர்ந்து 14 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த கம்பெனியை விட்டு தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சிஓ பதவியிலேருந்து அவர் வெளியேறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியில் ஒரு சிஓவோ மாறி எப்படி வந்து நம்ம ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி எது நல்ல கம்பெனி அப்படின்றதும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ அது மட்டும் இல்லாமல் தோல்வியில் அவர் நிறைய லேர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது தோல்வியில் அது தோத்தார் பார்த்திங்களா, அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு. இதை இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம தோற்றுருவோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ வந்து வேல்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை அவர் கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பிஸ்னஸ் பண்ண சிஓ கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு சிஓவாக இருந்தார் பார்த்தீங்களா அந்த கம்பெனியில். அப்போ வந்து அவருக்கு நிறைய இன்கம் இருக்குது, நிறைய பணம் இருந்து, நிறைய திறமைகள் இருந்தும் அவர் வந்து தனித்து அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலை. கொஞ்சம் வருடங்கள் கொஞ்சம் மாதங்கள் அவர் வந்து காத்திருக்காரு. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கொஞ்ச நாள் காத்து கிடக்கிறாரு. அப்படி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல ஜாயின் பண்ணவர் தான் லிங்க்டின். யார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூகுள் கம்பெனிலேருந்து தேவையில்லாதவர் அப்படின்னு வெளியேற்றப்பட்ட ஒரு ஆள். இவர் தான் முதல்ல இவர் வந்து இந்த கம்பெனியில் சேர ஆரம்பிக்கிறாரு முதல் ஆளாக. அவரை தொடர்ந்து 6 இன்ஜினியர்ஸ் 2 டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆட்களில் வந்து இதில் வந்து சேர்க்குறாங்க. கடைசியில் ஒரு 8 பேர் கொண்ட குழுவாக இது வந்து முடிவடையுது. இப்போ வந்து அவருக்கு ஒரு குரூப் கிடச்சிச்சு. நிறைய பேர் அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள் இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேரும் தயாராக இருக்காங்க. இப்போ எல்லாம் கிடச்சோடனே அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. 2010ஆம் ஆண்டு 6th ஏப்ரல் அன்னைக்கு ஜியோமின்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. 8 பேர் குழுவை கொண்ட ஜியோமி அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாருன்னு, இவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வேலை செஞ்சார். அதேமாதிரி செல்லுங்களுக்கு தேவையான iOS ஆண்ட்ராய்டு இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. மெயின் டிஸ்பிளே இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஆண்ட்ராய்டுக்கும் சரி iOSக்கும் சரி அவங்க வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. எம்ஐ அப்படின்ற ஒரு பேர் வச்சு அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையுது. இவங்க இப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் நம்மளே ஒரு ஃபோனை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம ஏன் ஒரு ஃபோன் உருவாக்கக்கூடாது அப்படின்ற வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பட்டன் ஃபோன்லேருந்து எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாற போகிறாங்க அப்படின்றது வந்து அவர் வந்து கணிச்சிட்டாரு. அப்போ கணிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய இது இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலியமாக அவர் வந்து கணிச்சு சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் உருவாக்கலாம், அது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இப்போ வந்து எல்லாரும் அதுக்கு தான் மாற போகிறாங்க, ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் மாற போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து முன்னாடியே கணிச்சு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு கம்பெனி சிஓவாக அவர் ரன் பண்ணியிருக்காரு, நிறைய ஷேர் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆஃப் கம்பெனி அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதோட அனுபவத்தில் அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, பணக்காரங்க ஒண்டி வாங்குற மாரி ஒரு விலை அதிகமான ஒரு இதுவாக இருக்குது. மிடில் ஃபேமிலி கூட வாங்க முடியாத அளவுக்கு அந்த விலை வந்து ஒரு அதிகமாகவே இருக்குது. அந்த விலை பணக்காரங்க ஒண்டி தான் வாங்க முடியும். ஸ்மார்ட் ஃபோன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ வந்து இவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு இதில் வந்து நம்ம ஒரு செல் உருவாக்கணும். ஜியோமி அப்படின்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்குற அளவுக்கு பணம் வந்து இதில் இருக்கணும், வாங்குற அளவுக்கு பணம் கம்மியாக இருக்கணும் இந்த செல்லு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனி கொடுக்குற ஃபீச்சர்ஸும் நம்ம கம்பெனியில் இருக்கணும், நம்ம மொபைலில் இருக்கணும் எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் மார்க்கெட் ரெடி பண்ண பிறகு தான் அவர் வந்து அந்த ஃபோன் இதுவில் இறங்குறாரு. கம்மி காசில் அவர் ஏன் பண்ணது வந்தீங்கன்னா கம்மி காசில் ஃபோன் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். நம்ம அந்த ப்ரொடக்ஷன் காசுலேருந்து ஒரு 5% வந்து நம்ம லாபம் வந்தால் ஒண்டி போதும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கட்டும் 25% வந்து அவங்க லாபம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து நம்மளுக்கு ஒரு 5% லாபம் வந்தால் ஒண்டி போதும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் மேலே 5% லாபம் வந்தால் ஒண்டி போதும், நம்ம வந்து மேலும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா 10,000 ரூபாய் ஃபோன் விற்றா ஒரு 500 ரூபாய் லாபம் வர மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விற்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த புது மாடல் யோசிக்கணும், அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கணும், ஒரு கம்மி விலையில் கண்டுபிடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும் அப்படின்றத ஒரு பட்சத்தில் அவங்க வந்து 2011 ஆகஸ்ட் மாதம் எம்ஐ அப்படின்ற ஃபோன் வந்து அவங்க வெளியிடுறாங்க. கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலில் எம்ஐ அப்படின்றத வெளியிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகம் முழுக்க மொத்த இதுக்கும் அவங்க அந்த செல்லை வந்து அனுப்பலை, சைனாவில் ஒண்டி அந்த செல்லை வந்து விற்கிறாங்க. எம்ஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு மிகப்பெரிய ரிலேஷனை கிரியேட் பண்ணுது. எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய லாபம் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முன் வராங்க எல்லாரும். எம்ஐ கம்பெனி முதல்ல வந்து எம்ஐ ஃபோன் வந்து முதல்ல மாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவனே பார்த்தீங்கன்னா எம்ஐ 2ல் வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக நம்ம நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண காத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃபோன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபோனில் வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸை விட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எம்ஐ 2க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு காத்துட்ருக்கு, எல்லாரும் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் மட்டும் இல்லாமல் இந்த தடவை பார்த்திங்கன்னா மொபைல் சிட்டி அப்படின்ற எம்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் சிட்டி இந்த சிட்டியோட டைப் வச்சுட்டு யூகே, ஆஸ்திரேலியா,
தாய்லாந்து இதுமாரி பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா MI2 அந்த கம்பெனி பிராண்ட் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி Xiaomi அப்படின்ற கம்பெனியில் MI2 அப்படின்ற ஒரு மொபைல் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிக்கிறாங்க. சைனாவில் மட்டும் இல்லாமல் விற்கப்பட்ட பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே தெரியுது. அவங்க நாடை தவிர அடுத்த நாட்டுக்கு, அதாவது யூரோப் அதுமாதிரி நிறைய நாடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மற்ற நாடுக்கு அனுப்பப்பட்ட ஃபோனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7.2 மில்லியன். இது வந்து அவங்க லாபம் கிடையாது, அவங்க ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றது. அவங்க நாட்டை தவிர மற்ற நாடுகளுக்கு விற்ற ஃபோன், சைனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு விற்ற ஃபோன்னு சொல்லலாம். இவ்வளோ எண்ணிக்கை ஒரு ஃபோன் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுருக்காங்க. அது வந்து 2013 பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 2012 வந்து 7 மில்லியனாக இப்போ வந்து 2013 பார்த்தீங்கன்னா 18.7 மில்லியன் வந்து இவங்களுக்கு வந்து டபுளாக விற்க ஆரம்பித்தாங்க மொபைல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. Xiaomi கம்பெனி வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர், அதாவது 2014 ஃபஸ்ட் குவார்ட்டர்னா 3 மாதத்தில் ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் அவங்க வந்து ஃபோன் வந்து உற்பத்தி பண்ணி விற்றுட்டாங்க. விற்று முடித்த ஃபோன் கணக்கு வந்து உற்பத்தி பண்ண ஃபோன் கணக்கு கிடையாது, விற்று முடித்த ஃபோன் கணக்கு 11 மில்லியன். அந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளை விட Xiaomi அவங்க தான் நிறைய மொபைல்ஸ் வந்து ஷிப்பிங் பண்ணியிருந்தாங்க, அதாவது வேறு நாடுகளுக்கு வந்து விட்டாங்க. இப்போ எல்லோரும் Xiaomiயை திரும்பி பார்க்குறாங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா Xiaomi புகழ் வந்து பரவ ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனுஜய் அப்படின்ற ஒரு IIT நிறுவனத்தில் சில பேர்களோட சேர்ந்து அவர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமான Japan.com நிறுவனத்தை அவர் வந்து நிறுவிட்டிருக்காரு. நிறுவனத்தில் Japan.com அப்படின்ற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அவர் வந்து நிறைய வித்துட்டு இருந்தாலும், நிறைய பொருட்கள் விற்றுருந்தாலும் மொபைல்ஸ் வண்டி தான் அதில் வந்து அதிகமாக சேல் ஆச்சு. அந்த விற்பனை மூலமாக அவருக்கு கிடைச்ச லாபமும் அதிகம். அப்போ அவர் யோசிக்கும் போது இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி வந்து மிகப்பெரிய ரிலேஷனை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட நம்ம டைப் வச்சு நம்ம வந்து வளரணும் அப்படின்றது அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கம்மியான விலையில் இந்தியாவில் விற்றா, இந்தியாவில் வந்து நிறைய விலைகள், அதாவது ஆப்பிளாக இருக்கட்டும், நிறைய சாம்சங்காக இருக்கட்டும், ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிக விலை வந்து விற்றுட்ருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனி வந்து அதிக விலைக்கு தான் விற்றுட்ருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பார்க்குறது ஒரு லக்ஸரி குட்ஸாகவே இதை பார்க்குறாங்க. லக்ஸரி குட்ஸ்னால் ஆடம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆடம்பரமாக பார்க்க போகிறாங்க. ஒரு சராசரியாக யூஸ் பண்ணுற குட்ஸ் மாதிரியே இது இல்லை. அதனால இவர் வந்து கம்மியான விலையில் இந்தியாவில் விற்றா நிறைய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும், அதாவது எல்லா இடத்துலையும் இது போய் சேரும் அப்படின்ற எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போ வந்து இந்தியாவில் வந்து Xiaomi ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரல. இவர் வந்து அவர் கண்ணில் படுது, அதாவது இவர் கண்ணில் வந்து அந்த Xiaomi இது கம்பெனி வந்து படுது. பட்டோடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அது கூட டைப் வச்சுலான்னு நினைக்கிறாரு. கம்மியான விலையில் தரமான ஸ்மார்ட் ஃபோன் விற்கிறாங்க அப்படின்னு ஒரு தெரிஞ்சோடனே முதல்ல லீ ஜூன், அதாவது சைனா கிளம்பி போகிறாரு. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி போய் அவர் வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து லீ ஜூன் அவர் போய் கேட்கும் போது நம்ம இந்தியாவில் வந்து இதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, இந்தியா மார்க்கெட்டில் இது வெளியிடுறதா இருந்தால் மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து அது என்ட்ரி கொடுக்கணும், அதாவது இந்தியாவுக்குள்ள நுழையிறதா இருந்தால் மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்தா நம்ம நுழையணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்கு மிகப்பெரிய ஃபண்ட் தேவைப்படும், இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஃபண்ட் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா அவர்கிட்ட. அப்போ மனுஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு 10,000 ஃபோன் வந்து MI ஃபோன் வந்து எங்ககிட்ட கொடுங்க, அதை நான் ஒரு ஷார்ட் டைமில் விற்றுட்டு உங்களை வந்து திரும்பி நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Xiaomi அவர் நம்பி கொடுக்குறாரு, இவர்கிட்ட ஒரு 10,000 ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாரு. அவர் ஃப்ளிப்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட் கூட ட்ரையப் வச்சு அவர் வந்து இந்தியாவிலேருந்து போனார் பார்த்தீங்களா, அவர் வந்து 10,000 ஃபோன் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த 10,000 ஃபோனை வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் விற்கிறாரு. அந்த ஃபோனை ஷார்ட் டைம்லேயே விற்கிறாரு. அந்த மொத்த ஃபோனையும் 10,000 ஃபோனையும் விற்று தள்ளுறாரு. எப்போ இதை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த ஃபோனை இந்தியா முதல்ல வந்துச்சுன்னா 2014 ஜூலையில் தான் இந்த கம்பெனி வந்து வந்துச்சு. நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த 10,000 ஃபோன் வந்து எவ்வளோ நாளில், எவ்வளோ மாதத்தில், எவ்வளோ வருஷத்தில் வந்து விற்கப்பட்டது, ஷார்ட் டைம் நீ எவ்வளோ நாளில் வந்து எவ்வளோ வருஷத்தில் வந்து விற்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 4 நிமிஷத்தில். ஓகேங்களா, நான் என்னடா சொல்கிறேன், 4 நிமிஷத்தில் வந்து மொத்த 10,000 ஃபோனும் விற்றுச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 4 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi ஃபோன் வந்து 4 நிமிஷத்தில் எல்லாம் விற்கப்பட்டுருச்சு. ஃப்ளிப்கார்ட் அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டாங்க. என்னென்னா ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சும்மா போட ஆரம்பித்தாங்க. இப்போ அமேசானில் வந்து சாதா ஃபோன் போடுற மாதிரி தான் அவங்களும் சாதா ஃபோனாக ஒரு ஃபோன் வந்து எந்த அட்வர்டைஸும் மெயின் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் பேம்ப்ளெட் அடிக்காமல் மக்கள்கிட்ட போய் எதுவும் சொல்லாமல் அதில் வந்து சும்மா ஒரு ஃபோன் போட்டாங்க. அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையை பிடிச்சி 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபோன் 10,000 ஃபோனும் 4 நிமிஷத்தில் காலி ஆகிடுச்சு. இவ்வளோ வந்து ஒரு இந்தியன் விற்றுட்டாரு அப்படின்னு வந்து லீ ஜூன் வந்து ஒரு பிரமிப்பாக பார்க்குறாரு. இவ்வளோ ஃபோன் வந்து 10,000 ஃபோன் வந்து 4 நிமிஷத்தில் விற்றுட்டு அவர் திரும்பி சைனாவுக்கு போய் அவர்கிட்ட சொல்லும் போது லீ ஜூன் ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஒரு இந்தியன் இவ்வளோ சீக்கிரமாக விற்றுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஏன்னா எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக விற்கப்படல.
நம்ம இந்தியாவில் தான் முதல்ல இவ்வளோ ஃபோன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக விற்கப்பட்டுச்சு. அப்புறமா இந்த பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு மனுஜி அவர்களை ஒரு டேரக்டர், அதாவது அதில் கம்பெனியில் மிகப்பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க அவருக்கு. மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்டாகவும் அவர் இருக்கார். ஜியோமி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்டாகவும் இருக்கிறாரு. மனுஜே சரியான வாய்ப்பை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சது தான் மனுஜே. அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் சரியான வாய்ப்பு சரியான உங்கள் கதவு தட்டும். உங்களோட வாய்ப்பு கதவு தட்டும் போது அந்த கதவு நீங்கள் திறந்து அந்த சரியான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பு வந்து நம்மளை தேடியும் சில நேரத்தில் வரும், இல்லைன்னா நம்மளை தேடி வராது அந்த வாய்ப்பு. அப்படி தேடி நம்மளை வரலன்னா கவலைப்படாமல் நீங்கள் அந்த வாய்ப்பை தேடி போகணும். ஒரு விஷயத்தை நம்ம தேடி போகிறோன்னா அதை பற்றி நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும் தேவையில்லை, எந்த ஒரு விஷயம் தேவையில்லை, அதை பற்றி ஒரு பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆழத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மனுஜே மாரி நீங்களும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம்லாம் இல்லை. அவர் மாரி யோசித்து எந்த நேரத்தில் எந்த கம்பெனியோட டைப் வச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். எந்த இடத்துல எந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆளாகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல்ஸ் வந்து மனுஜே வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. Xiaomi ஃபோன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் எல்லாமும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. அவர் 4 நிமிஷத்தில் விற்றார் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்ற சில நொடிகள்லேயே வந்து எல்லா ப்ராடக்ட், அதாவது Xiaomi ஃபோன் வந்து எல்லாமே விற்க ஆரம்பிக்குது. எல்லாரும் அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க 2015 2010 அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ வந்து எல்லாரும் விலை கம்மியாக இருக்கிற ஃபோன்லாம் மட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. விலை கம்மியாக உங்கள் ஃபோன் வந்து விலை கம்மியாக இருக்கும்ப்பா, ஆனால் வந்து குவாலிட்டி இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டது Xiaomi வந்து ஒரு தக்க பதிலடி கொடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விற்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் செம்மையாக பிச்சுட்டு போச்சு. அமேசானுக்குள்ளே ஃப்ளிப்கார்ட் இப்போ வந்திருக்குன்னா அதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஃப்ளிப்கார்ட்டும் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் Xiaomi தான். Xiaomi வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு டைப் வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காங்க. இந்தியாவில் வந்து Xiaomi ஃபோன் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லுப்பா, நீ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2015 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi Mi4 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து வெளியிடுறாங்க. இதேமாதிரி இந்த ஃபோனில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதேமாதிரி ஃபோன் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஃபோன் வந்து 2015 சாம்சங் கேலக்ஸி S5 அப்படின்ற வந்து இதிலே இந்த Mi4 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ஃபெசிலிட்டி தான் இதுலேயும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரே தரம் தான், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபெசிலிட்டி தான், எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இருந்தும் சாம்சங்கோட கேலக்ஸி S5 பார்த்தீங்கன்னா 50,500 ரூபாய். ஆனால் Mi4ஓட விலை பார்த்தீங்கன்னா 19,999, அதாவது டோட்டலாக சொல்லலாம் 20,000 ரூபாய். வந்து பாருங்கள் 50,500 ரூபாய் எங்கே இருக்குது, 20,000 ரூபாய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் தரம் ஒன்று தான், ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி ஒன்று தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா Xiaomi வந்து விலை கம்மியாக கொடுக்குறதுனால சைனா ப்ராடக்ட் வந்து இப்போ நிறைய விவோ ஓப்போ எல்லாமே இருக்கட்டும், எல்லாரும் வந்து சைனாலேருந்து வருது. அவங்க வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கொடுக்குறதுனால தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னே சொல்லலாம். இப்படி சாம்சங்கை தூக்கி சாப்பிட்டுட்டு நிறைய கம்பெனி தூக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா கம்பெனியும் தூக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க Xiaomi அப்படின்றது வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியாகவே இவங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு விளம்பரமே இல்லாமல் கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ரிலேஷனை கிரியேட் பண்ணிச்சு. இப்படி என்னதான் இவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தை சந்தித்தாலும் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனியில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான் ஆன்லைனில் வந்து கம்மியான பொருட்களை இவ்வளோ நேரம் வந்து கடையெல்லாம் விற்கல அவங்க, ஓகேங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விற்றுட்ருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் வந்து செல்லு விற்றுட்ருக்கு. ஆனால் ஆன்லைனில் எவ்வளோ தான் விற்றாலும் இந்தியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம கடைக்கு போய் நம்ம தொட்டு பார்த்து நம்ம அந்த செல்லை வந்து பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட கேட்டு அந்த கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அவங்ககிட்ட கேட்டு வாங்கினா தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது தொட்டு பார்த்து நம்ம கிட்ட பார்த்து அதை வந்து லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும், நிறைய பேர் வாங்குவாங்க. இதுதான் நம்ம விற்பனை சேவைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தளங்களாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் மிகப்பெரிய சரிஞ்சதுக்கு இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன், அதாவது கடையிலையும் அவங்க வந்து டைப் வச்சு ஒவ்வொரு கடைகளும் டைப் வச்சு அவங்க வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுக்குனே பார்த்தீங்கன்னா MI ஸ்டோர்ஸ், அதாவது பிரத்யேகமான இந்தியாவுக்குனே பார்த்தீங்கன்னா MI ஸ்டோர்ஸ் வந்து உருவாக்கி அந்த MI ஸ்டோர்ஸில் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தமாரி ஆஃப்லைனில் விற்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரிவுலேருந்து மீண்டும் அவங்க வந்து ஒரு வெற்றியை நோக்கி வந்து அவங்க ஒரு பீக்கு போயிட்டாங்க, அதாவது மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நிலவரத்தை படி பார்த்தீங்கன்னா 100 ஃபோன்கள் வந்து விற்றாங்கன்னா அதில் 30 ஃபோன் Xiaomi தான் இருக்கும். இப்போ வந்து சைனா ப்ராடக்ட்டில் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi நல்லா விற்றுட்ருக்கு. இப்போ வந்து விற்கணுமா அப்படின்லாம் எனக்கு அதை பற்றிலாம் தெரியல. இப்போதைக்கு விற்றாங்கன்னா நிறைய பேர் இன்னும் Xiaomi வாங்கிட்டு தான் இருப்பாங்க. Xiaomi நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்பயும்.
இதுக்கு அதனாலேயே ஒரு பட்டம் வச்சுருக்காங்க சைனீஸ் ஆப்பிள் கம்பெனியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாதிரி இதிலும் ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் கம்மி விலையில் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சைனா ஆப்பிள் அப்படின்ற ஒரு பேரை இது பெற்றிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பம் மிடில் ஃபேமிலி, நான் சொல்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஃபேமிலி கூட வாங்க முடியாமல் இருந்தது. தரமான ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி வந்து தான் வாங்க முடியும். மிடில் ஃபேமிலி கூட வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாமல் பட்டன் ஃபோன் தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தரமான ஃபோன் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஏழை கூட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா Xiaomi ஃபோன் தான் அவங்க வந்து விற்க ஆரம்பித்தாங்க. இது என்னடா இப்படி இப்போ சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா? நோக்கியா கூட தான் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் கொஞ்ச காலம் வந்து ஆட்சி செஞ்சது. இப்படி சாம்சங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi, இதேமாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து வரும். அதுமாரி வந்துகிட்டே இருக்கும். Xiaomiக்கு அடுத்ததும் நிறுவனம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டெக் நிறுவனங்கள் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கணிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் பல வருஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi தான் இருக்கும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அதை வந்து தடை செஞ்சுட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்படி பேன் பண்ணலன்னா Xiaomi தான் நம்பர் 1 இடத்துல வந்து இன்னும் கூட இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க ஒவ்வொரு ஃபோன் வெளியிடும் போதும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயம் வந்து அவங்க வந்து புதுசாக வெளியிடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி புதுசாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு ஃபோன் MI1 ஃபஸ்ட்டு MI1ன்றது இருக்கட்டும், MI2 இருக்கட்டும், அவங்க வந்து MI1க்கும் MI2க்கும் நிறைய வித்தியாசம் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வந்து அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் ஃபோன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அப்டேட் 20 தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் 20 இல்லாமல் அந்த அப்டேட் பண்ண ஃபோன் யாருமே நம்ப முடியாத விலையில் கம்மியான விலையில் அவங்க விற்க ஆரம்பித்தாங்க. நம்ம லீஜன் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சரியான இலக்கை நம்ம ரெடி பண்ணுறது ஒன்றும் இல்லாமல் அந்த இலக்குக்காக நம்ம டெய்லியும் நைட் போராடணும். டெய்லி நைட் பார்க்காம நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த விஷயத்துக்காக. இப்போ நான் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகணும் அப்படின்னு நினச்சினா அதுக்கு வந்து நான் சும்மா படுத்து தூங்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து திருப்பி படுத்து தூங்கிட்டு அதுமாதிரி இருந்தேன்னா நான் டெய்லி லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு இலக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன்னா நான் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். என் வாழ்க்கை வந்து எப்படியோ போயிட்டுருக்கோம். நான் ஒரு ஆக்டராக மாற முடியாது, ஆனால் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக நான் வந்து ஆக்டிங் கிளாஸ் போகிறதோ இல்லை நான் சின்ன வயசுலேருந்து கருத்து நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டு நான் அலையிறதோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணால் எனக்கு வந்து ஒரு காலம் இல்லைனாலும் நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டெய்லி நைட் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு ஜிம் என்ன ஆகணும் அப்படின்னு நினச்சினா அதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம எக்ஸாமில் நான் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து 100 மார்க் எடுக்கணும் அப்படின்றத விட நம்ம அந்த 100 மார்க்குக்கு என்ன ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். இலக்கை வண்டி வச்சா பத்தாது, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதேமாதிரி தான் லீசன் அவர்களும் பல வருஷங்கள் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த கம்பெனி CEO மாதிரி அந்த கம்பெனியில் எப்படி ஒரு கம்பெனி ரன் பண்ணுறது அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதேமாதிரி நீங்களும் ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணுறது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கம்பெனி எப்படி ரன் பண்ணுறது அதுமாதிரி பல விஷயங்களை கம்பெனி பற்றி தெரிஞ்சுட்டு அடுத்து வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, எந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதில் வந்து நம்ம இது பண்ணலாமா, இப்போ வந்து செல் கம்பெனி வந்து ரெகுலேஷன் கிரியேட் பண்ணுறது அதில் வந்து நம்ம புதுசாக தான் செல் மாடல் விடலாமா, இல்லை கார் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் புதுசாக யோசிக்க ஆரம்பிக்கணும். க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் வீடியோனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யாரை பற்றி போன அப்படி சொல்லுங்கள், அவங்கள பற்றி நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.